வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெட் சம்மந்தமாக ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் அப்டேட்டுகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸ் டிப்ஸு, அதே போல் மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம் என்ன, இதில் என்ன கேட்டிங்கன்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான தேர்வு எழுதுவதில் மதிப்பெண்கள் குறைவதற்கு காரணம் மேக்ஸ். அதனால் கணிதத்தில் மதிப்பெண்கள் குறைவதில் காரணமாக இருப்பதால் அவங்களுடைய மேக்ஸை நீங்கள் என்ன மாதிரி சுலபமாக அதாவது எளிய முறையில் நீங்கள் ஆன்சர் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும், அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றனால இதை நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக கண்டிப்பாக அதில் ஒரு சம் அதனுடைய ஃபார்மெட்டில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நமக்கு 64% வர்க்க மூலம் என்ன, குறிப்பாக பார்த்திங்கன்னா வர்க்க மூலம் கண்டுபிடிப்பது சம்மந்தமாக ஏதேனும் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்போ அந்த வர்க்க மூலம் கண்டுபிடிப்பது அப்படின்னா வர்க்க மூலம் நமக்கு ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். சரிங்களா? இதில் என்ன கேட்டால் நார்மலாக இப்போ 64 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதனுடைய ஸ்கொயர் ரூட் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இப்போ சதவீதத்தில் பெர்சன்டேஜில் நம்ம கொடுத்துருக்காங்க 64% வர்க்க மூலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நமக்கு சதவீதம் கொடுக்கணும்னா முதல் அந்த சதவீதத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த வர்க்க மூலம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64% அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் நமக்கு ரூட் ஆஃப் 64% அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு அந்த பெர்சன்டேஜுக்கு பதில் நம்ம 1/100 போடலாம். சரிங்களா? அப்போ 64 × 1/100, அப்போ 64/100. சரியா? இப்போ ரூட் ஆஃப் 64/100 இதை நம்ம 64%க்கு நம்ம பெர்சன்டேஜை நம்ம நார்மலாக மாற்றுறதுக்காக நம்ம 64/100 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நம்ம அதனுடைய ஸ்கொயர் எடுக்கும்போது நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டை தூக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்க நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆயிரும். அதனால் அந்த 64 அப்படின்னா 8 × 64, 8ஓட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 64. அப்போ 8 ஸ்கொயர் போட்டுங்க. 100ஓட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும்போதுனா 10 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அது 100. இப்போ நமக்கு அது உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது உள்ள ஸ்கொயர் எடுத்துருக்கோம், வெளில பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுமாதிரி உள்ளே இருக்க ஸ்கொயரையும் நம்ம வெளில இருக்க ஸ்கொயர் ரூட்டையும் காமனாக தூக்கும்போது நமக்கு அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 8/10. நார்மலாக உங்களுக்கு அந்த ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நார்மலாக 8/10 இந்த மாதிரி ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். ஒருவேளை நமக்கு கேள்வி பார்த்திங்கன்னா நமக்கு 64% கொடுத்துருக்காங்களா, அதனால் அதனுடைய ஆன்சரும் நமக்கு சதவீதத்தில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்போ 8/10ன்றது நமக்கு 10ன்றது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்டு 100ஆல் நீங்கள் இன்ட்டு 100ன்னு போட்டுங்க. அப்போ 8/10/100, அப்போ 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 8 × 10 = 80%. இது ஆன்சர். ஒருவேளை சதவீதத்தில் கேட்டிருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி 80% எடுத்துங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றும் அதாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 60%, பி 6%, சி 80%, டி 8% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் 80% சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இது மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் அதை நமக்கு நார்மலாக அந்த 8/10 இருக்குது பார்த்திங்களா, அதை 8/10ன்றதை நீங்கள் இன்ட்டு 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த 8/10 மட்டுமே ஆன்சர் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நமக்கு 64% கொடுத்தனால ஆன்சரும் பெர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம வர்க்க மூலம் என்ன கேட்டிருக்காங்க. 64% உடைய வர்க்க மூலம் பார்த்திங்கன்னா 80%. சரிங்களா? இதை நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான், அதாவது நம்ம வர்க்க மூலம் கூட ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணி அதை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த நார்மலாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக உள்ளே ஸ்கொயர் பண்ணுறோம். திருப்பி அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுது. அதனால் 8/10 அதை நமக்கு பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 8/10ன்றது இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 × 10 10 பார்த்திங்கன்னா 80. சரிங்களா? 80%. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.